அதாவது மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது கூட உங்களோட போர்ட்ஃபோலியோவை விற்காமையே வந்து உங்களுக்கு லாபம் பண்ண முடியுமா? இல்லை வந்து அந்த லாஸை நீங்கள் ஸ்டாக்கை சேல் பண்ணாமையே நீங்கள் வந்து அந்த லாஸை ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிக் கொடுத்தவர் வந்து நம்ம ட்ரேடர் ராமசாமி. ட்ரேடர் ராமசாமி வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் வால் ஸ்ட்ரீட்டையே வளைச்சடிச்ச ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் ட்ரேடரு. ஸோ இவர் சொல்லிக் கொடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர் ராமசாமியோட போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ. ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ரிலையன்ஸு, மங்கி பேங்க் ஆஃப் காமர்ஸ் இதெல்லாம் வந்து இவருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. டோட்டலாக இவருடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா. இப்போது இந்த போர்ட்ஃபோலியோடைய வேல்யூ வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரேடர் ராமசாமி எதிர்பார்க்குறாரு. ஏன்னா ட்ரேடர் ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு சாலிடான ட்ரேடர் தான். அதனால் வந்து அவர் எதிர்பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது நீங்கள் புரியல அப்படின்னா நான் வந்து நம்மளுடைய சேனலில் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டுடைய பேசிக் கம்ப்ளீட் கோர்ஸாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும். ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பேசிக் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இப்போது ட்ரேடர் ராமசாமி வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ட்ரேடர் ராமசாமி வந்து நிஃப்டி 22,500 ரூபா இருக்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ 5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ வந்து பில்டு பண்ணியிருக்காரு. இப்போது ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து கீழே விழுகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இவருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி விழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக மார்க்கெட்டில் தெரியுது, ஃபாலோ ஆகிட்டு வருது. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிஃப்டி 22,500 இருக்கும்போது இவர் போர்ட்ஃபோலியோ 5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணியிருக்காரு. இப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அட் த மணி புட் ஆப்ஷன் மந்த்லி எக்ஸ்பைரியில் போய் இவர் 22,500 இப்போ மார்க்கெட் இருக்கக்கூடிய நிஃப்டி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். அப்போ 22,500ல் அட் த மணியில் அதே இடத்துல இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் வந்து அட் த மணின்னு சொல்லுவோம். அந்த அட் த மணி புட் ஆப்ஷன் வந்து இப்போது 100 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணி புட் ஆப்ஷன் ஒரு 100 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போது இவருடைய அட் த மணி புட் ஆப்ஷனை வந்து 100 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. இவர் வந்து 4 லாட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ 4 லாட் வாங்கினாரு அப்படின்னா இப்போ வந்து நிஃப்டி 25 குவான்டிட்டி தான் இருக்குது, அதாவது ஒரு லாட்டுக்கு. ஸோ அதனால் 4 லாட் வாங்கினாருன்னா 100 குவான்டிட்டி. ஸோ இப்போ இவருடைய டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ் வந்து இவருடைய டோட்டல் ஆப்ஷன் பையிங் பொசிஷன் வந்து வரும். அப்போது ஒரு வேளை லாஸ் ஆச்சுன்னா இந்த கம்ப்ளீட்டாக இந்த 100 ரூபா அப்படிங்கிற இந்த ப்ரீமியம் வந்து ஜீரோக்கு போச்சுன்னா கூட இந்த 100 ரூபா இவர் வந்து கம்ப்ளீட் லாஸு. அதனால் இந்த 10,000 ருபீஸ் டோட்டல் லாஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் வந்து இவருடைய டோட்டல் லாஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரேடர் ராமசாமி ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அதாவது என்ன சினாரியோ அப்படின்னா மார்க்கெட் வந்து மந்த் எண்டு எக்ஸ்பைரியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து கெயின் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட 22,900 ரூபா மார்க்கெட் வந்து போயிடுச்சு. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 2% போர்ட்ஃபோலியோவும் அரௌண்டு கெயின் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,10,000 ரூபா அவர் வந்து டோட்டலாக ரிட்டர்ன் எடுத்திருக்காரு. ஏன்னா 2% போர்ட்ஃபோலியோ கெயின் ஆயிடுச்சு. இப்போது ஆப்ஷன் மார்க்கெட்டில் அவர் ஹெட்ஜிங் பண்ண அந்த அந்த புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து 100 ரூபா. அந்த புட் ஆப்ஷன் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு போயிடுச்சு. ஏன்னா அது அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனாக மாறி இருக்கும். அதனால் எக்ஸ்பைரி டேயில் அவுட் ஆஃப் த மணி எல்லாம் ஜீரோக்கு போயிருக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, இந்த புட் ஆப்ஷனுடைய பொசிஷன் வந்து 10,000 ருபீஸ் மைனஸில் இருக்குது. இப்போது போர்ட்ஃபோலியோடைய நெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 lakhs ருபீஸ். ஸோ இவருக்கு வந்து லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. இவருடைய ஹெட்ஜிங் பொசிஷனால் இவருக்கு வந்து நார்மலாக அவருடைய போர்ட்ஃபோலியோ அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து இவர் நெக்ஸ்ட் மந்த்து அதுக்கு அடுத்த மந்த்து இல்லை கண்டினியூஸ் ட்ரேடில் வந்து அவர் வந்து ப்ராஃபிட்டில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சினாரியோ 1ல் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போது அடுத்த சினாரியோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சினாரியோ 2ல் வந்து நிஃப்டி 22,000லேருந்து 22,000க்கு போயிடுச்சு. அதாவது 22,500ல் இந்த போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணது இப்போ 22,000க்கு வந்துருச்சு. அதாவது டவுன் ஆயிடுச்சு. இப்போ சினாரியோ 2ல் வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு -2% ஃபால் ஆகிருக்குது. இப்போது இவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 2% ஃபால்னு சொல்லி நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,90,000 ரூபா அவருடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்துடும். ஸோ 10,000 லாஸில் இருக்கும். இப்போது இவருடைய ஆப்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட +10,000 இருக்குது. ஏன்னா 100 ரூபா ஆப்ஷன் வந்து இப்போ 200 ரூபாய்க்கு போயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் கீழே வரும்போது இந்த புட் ஆப்ஷன் வந்து இந்த மணியாக மாறி இருக்கும். ஸோ அதனால் ப்ரீமியம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது ஒரு 10,000 ருபீஸ் இவருக்கு வந்து ப்ராஃபிட்டில் வருது. இப்போ இவருடைய நெட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா. அதாவது மார்க்கெட்டே டோட்டலாக
கீழே விழுந்து இவரோட போர்ட்ஃபோலியோவும் கீழே விழுகும் போதும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த புட் ஆப்ஷன் வந்து ஒரு ஹெட்ஜிங் இன்சூரன்ஸாக ஆக்ட் ஆகிருக்குது. இதுதான் வந்து இவருடைய இன்டெலிஜென்ஸான ஒரு ட்ரேடு. இப்போது ட்ரேடர் ராமசாமி வந்து ரொம்ப பொறுமையான ஆள். அதனால் அவர் வந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் இன்னும் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணல. மார்க்கெட் கீழே வந்தும் இன்னும் வந்து அவர் வந்து அந்த ஆப்ஷனுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படியே வந்து அந்த போர்ட்ஃபோலியோ விட்டுறாரு எக்ஸ்பைரி வரைக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த சினாரியோவில் வந்து மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகுது. கிட்டத்தட்ட -4% வந்து ஃபால் ஆகுது. அப்போது கிட்டத்தட்ட 22,500க்கு கீழே கிட்டத்தட்ட 21,800 ரூபா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஃபால் ஆனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 4,80,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 20,000 ரூபா லாஸ். அப்போது ஆப்ஷனுடைய அவருடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மார்க்கெட் ஃபால் ஆனதுனால காமா எஃபெக்ட் ப்ளஸ் வந்து ஆப்ஷன் இந்த மணியாக மாறி இருக்கும். அப்போது 100 ரூபா ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் மேலேயே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காமா எஃபெக்ட் ப்ளஸ் எவ்வளோ மார்க்கெட்டு விழுகுங்கிற எதிர்பார்ப்புனால அது வந்து ஜாஸ்தியாகவே ஆகும். அப்போது இப்போது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனில் வந்து இவர் 40,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கின ஆப்ஷன் வந்து இப்போ 400 ரூபாய்க்கு போயிடுச்சு, 500 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா பக்கமாக இவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போது இவருடைய நெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5,20,000 ரூபா. அதாவது போர்ட்ஃபோலியோ 4,80,000 ரூபா கீழே லாஸ் 20,000 ரூபா வந்தும் கூட இவருக்கு வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுருந்த அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த புட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இவர் கிட்டத்தட்ட 5,20,000 ரூபா வந்து நெட் வேல்யூவாக அவருடைய போர்ட்ஃபோலியோ சம்பாரிச்சிருச்சு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனதுனால 20,000 ரூபா இவர் எக்ஸ்ட்ராவாக சம்பாரிச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேடர் ராமசாமியுடைய இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து எக்ஸ்பைரி டைமில் இந்த 4% ஃபாலுக்கு அப்புறம் இந்த கிடைச்ச ஒரு 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடச்சது இல்லையா, அதையவே சேல் பண்ணிவிட்டு அந்த 40,000 ரூபா ஆப்ஷனுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இப்போ 4,80,000 ரூபா போர்ட்ஃபோலியோ வந்து இவருக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இவர் வாங்கினதில் நிறைய ஸ்டாக்ஸ் கீழே வந்திருக்கு, நல்ல டிஸ்கவுண்ட்டில் வந்திருக்கு. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங், ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூவும் டவுனாக இருக்கும். அப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த 20,000 ரூபாயை வச்சு திருப்பி இதே போர்ட்ஃபோலியோவில் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸை வாங்குறாரு. கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அவருக்கு வந்து நல்ல லாபம் கொடுத்ததுனால இன்சூரன்ஸையே அதையே வச்சு இவர் வந்து திருப்பி இன்னும் ஸ்டாக்ஸை பை பண்ணுறாரு. ஸோ போர்ட்ஃபோலியோவை ஆட் பண்ணுறாரு, இன்னும் மோர் வேல்யூ. இப்போ மார்க்கெட் மேலே போகும்போது இன்னும் அவருக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதே 20,000 ரூபாயை கேஷாக வச்சு திரும்பியும் ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடர் ராமசாமி வந்து இன்டெலிஜென்ட்டாக ஹெட்ஜிங் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி மார்க்கெட் கீழே விழுகும் போதும் ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சுது. சம்டைம்ஸ் வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோ ப்ரொடெக்ட் பண்ணவும் முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ட்ரேடர் ராமசாமியை பார்த்து நீங்களும் ட்ரேடிங் கற்றுக்குங்க. ஸோ ட்ரேடர் ராமசாமி இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் கிடையாது, இதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுகும் போது இதை விட பெட்டராக ஹெட்ஜிங் பண்ண இன்னும் வருமானத்தை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வச்சுருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்.